திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் வெள்ளியம்பலத்தான் திருவடிகளில் பரவி உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நின்மலிவேணியன் அழகிற் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் எனும் தெய்வ அருள் வார்த்தை நிரம்பி அருணகிரிநாத பெருமானின் நித்தமுற்றுணை நினைத்து மிக நாடி நிட்டை வெற்றியல் கருத்தர் துணையாக நத்தி உத்தம தவத்தின் நெறியாலே லக்கிய லக்கண நிறுத்தம் அருள்வாயே வெற்றி விக்கிரம அரக்கர் கிளைமாள விட்டனத்திகரனுக்கு மருகோனே குற்றமற்றவர் உளத்தில் உறைவோனே குக்குடக்கொடி தெரித்த பெருமாளே எனும் அருணகிரிநாத பெருமானின் வாக்கு முழுமையாக நிரம்ப இருக்கும் இந்த சிவனருட்பேரவை அரங்கினில் இன்று இந்த சிறியவளும் பங்கேற்பதற்கு ஒரு பெரும் வாய்ப்பினை நல்கிய என் ஆளவாய் அப்பனையும் அன்னை மீனாட்சியையும் என்னை ஆதரித்து காத்து வரும் கபாலீஸ்வரரையும் கற்பகாம்பாள் பாதத்தையும் வணங்கி போற்றி மகிழ்ந்து உங்கள் முன் நிற்கும் இந்த ஒரு பெரும் பேற்றிற்காக உங்கள் அனைவரையும் எனது மனம் மொழி மெய்யால் வணங்கி வரவேற்று வாழ்த்தி நன்றி கூறி மகிழ்கின்றேன். இன்று ஒரு அருமையான நிகழ்வு. இங்கு நான் சிறப்பு விருந்தினர் என்ற ஒரு அழைப்பினில் நான் வரவில்லை. அடியாருக்கும் அடியாராக இருந்து மகா பெருமானின் பேரருளின் ஒரு துளி எங்களது வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமித்தங்களையும் இறையருள் எங்கள் கூத்தபிரான் நடராசன் சொக்கநாத பெருமான் ஆட்டுவித்து இயக்கி வித்து ஓடவிட்டு அமரவிட்டு இன்று இந்த அவையிலும் நிற்கவிற்று என்னை உங்கள் திருமுன் இருக்க பெண்ணி இருக்கின்றான். உண்மையில் இந்த பெரும் பேற்றிற்கு நான் அந்த இறைவனை வணங்குவேனா அல்லது இங்கு என்னை அழைத்த திருவாதவூர் அடிகள் சிவனருட்செல்வர் அவர்களுக்கு நான் நன்றி கூறுவேனா என்று என்னால் விளக்கி கூற முடியவில்லை. உண்மையில் இன்று இந்த நிகழ்விற்கு நான் வருவதற்கான எத்தனையோ தடைகள் இருந்தன. என்னால் உண்மையில் இந்த நாளை ஒத்துக்கொள்ள முடியவில்லை. ஆனாலும் கூட எத்தனையோ இடர்களுக்கு அப்பாற்பட்டும் கூட நான் மதுரையில் இருக்கும் பொழுதுதான் இந்த நிகழ்வுக்கான ஒப்புதலை நான் வழங்கினேன். அப்பொழுதும் கூட நான் தட்டி தட்டி பார்த்தேன், நழுவ நழுவ பார்த்தேன். ஆனால் எம்பெருமான் அங்கு ஆளவாயப்பன் இருக்கின்றார் அல்லவா, அவர் சொன்னார், நீ போ, அங்கு கபாலியின் அருளில் அங்கு இருந்து பார்த்துக்கொள் என்று. அதுபோலத்தான் இன்று தாயுமாவின் நடன அரங்கேற்றத்தினை நான் காணும் ஒரு பெரும் பேற்றினை எனக்கு இன்று இறைவன் அருள்வாளித்து உள்ளான். எதற்கு அரங்கேற்றம், எதற்கு கலை? நமக்குள் தான் சிவம் இருக்கின்றதே, எங்கு தேட வேண்டும் அவனை? நம்மை அவன்தானே ஆட்டு வைக்கின்றான் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் திருவாசகம் என்னை தட்டி கொடுத்து எழுப்பி இருக்கின்றது. எங்கோ திருநங்கையாக மதுரையில் பிறந்து பால் மாறி கால் மாறி ஆடிய மதுரையில் பால் மாறி ஆடிய நர்த்தகியாக என்னை உலக அரங்கினில் உய்வித்து காட்டிய எம்பெருமான், உங்கையர் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் அச்சத்தால் எம்பெருமான் உனக்கு ஒன்றுரைப்பேன் கேள் என்று அடியாரிடமே அவனிடமே எங்களை ஆட்டுவித்து விட்டுவிட்டோம். தேடினோம் எங்களை பற்றி. இந்த உலகம் எள்ளுகின்றதே, நகைக்கின்றதே, திகைக்கின்றதே. அப்படி என்றால் நான் யார் என்று தேட புகுந்த பொழுதுதான் கல்வி அறிவோ அல்லது குடும்பத்தின் அறிவோ அல்லது பக்கபலமோ இல்லாத பொழுது நான் இருக்கின்றேன் என்று கைகாட்டி அழைத்ததில்லை எம்பெருமான், எங்களை ஆட்டுவித்து ஊக்குவித்தார் என்று கூற வேண்டும். உண்மையில் திருவாசகம் மாணிக்கவாசக நாச்சியார் என்றுதான் எனக்கு அறிமுகமாயிற்று. மாணிக்கவாசக நாச்சியார் என்றும் அந்த நாயகி பாவத்தில் இறைவனை உய்ந்த பொழுது நான் ஒவ்வொருவரையும் நான் கேட்பது உண்டு. உமையொரு பாகனாக இறைவனை வணங்க துணிந்த உங்களுக்கு உமையொரு பாகத்தின் அடையாளமாக அவன் எங்களை இந்த உலவில் நழுவ விட்டிருக்கின்றானே, அதனை எப்படி நீங்கள் மறந்து போனீர்கள் என்று கூறிய பொழுதெல்லாம் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர் முடி மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் ரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாம் அகல
பெண்ணாய் ஆனாய் அழியாய் பிறங்கொழி செயர் எனும் பொழுது, ஆகா இறைவனே நீயே என்னுள் இருக்கின்றாய், உன்னுள் நான் இருக்கின்றேன் என்று அந்த சிவத்தை மனத்துள் இருத்தி எனது நடனத்தின் சலங்கையினை உலகம் முழுவதும் அவன் ஒலிக்க செய்து கொண்டிருக்கின்றான். சிறு கருவியாக அவன் அடியற்கீழ் நின்று இன்றும் கூட எத்தனையோ பட்டங்களை கூறினாலும் கூட எனது மதுரை எம்பெருமானின் ஆட்டுவிப்புக்கு நான் ஆடிக்கொண்டிருக்கின்றேன். இன்று கூட யோசித்து பாருங்கள், திருவாதவூருக்கும் எனக்கும் எப்படி தொந்தமில்லாமல் போகும். அந்த திருவாதவூர் நரியை பரியாக்கியது போல அந்த நரி ஓடிய அனுப்பு நரியாகிய அனுப்பானடிதான் நாங்கள் பிறந்த ஊர். இனி என்ன தொந்தம் வேண்டும், என்ன தொடர்பு வேண்டும் இறைவனின் திருவருள் கூட்ட? இங்கு எத்தனையோ பெரியார் சிவபின்னர் செல்வர்கள் குழுமி இருக்கின்றார்கள். ஒவ்வொருவரது பெயரையும் நான் விரித்து கூறி அவர்கள் பாதத்தில் பரவி நிற்கும் பொழுது நேரம் மிகுத்துவிடும் என்ற காரணத்தினால் எல்லாமும் சிவம், எங்கும் சிவம், எதிலும் சிவம் என்று உங்கள் அனைவரையும் சிவமாக நினைத்து வணங்கி மகிழ்கின்றேன். தாயம்மாவின் நடனத்தில் ஒரு அமைதியை கண்டேன். அதில் ஒரு ஆச்சரியமும் எனக்கு இருந்திருக்கவில்லை. ஏனென்றால் வழக்கமான பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்வுகள் எனும் பொழுது அதற்கு எத்தனையோ அலங்கார பூச்சுக்கள், ஆடம்பரங்கள், நிகழ்வின் ஒரு உயர்வுகளை காட்டும் ஒரு நிகழ்வாகவே அமைவது உண்டு. ஆனால் இன்று அவளது அமைதியான நடனத்தை பார்த்த பொழுது யார் தகப்பன், யார் தாய் எனும் எண்ணும் பொழுது அங்கு அமைதிதானே தவழும், அங்கு சிவம்தானே நிரம்பும் என்று என் மனம் முழுமையுமாக சிவத்தில் நிரம்பி மகிழ்ந்தது என்பது மாத்திரமே உண்மை. நான் அங்கு சிரித்து போய்தான் ஒரு சிறகாக, ஒரு இறகாக, அந்த கொக்கின் இறகை சூடியவனாக நானும் இங்கு உங்கள் முன் அமர்ந்திருந்தேன் என்பது மாத்திரம்தான் உண்மை. ஏனென்றால் அந்த தாயம்மாவின் நடனமானது ஒவ்வொரு நிலைகளையும் அவள் ஆடி காட்டி கொண்டிருந்த பொழுது எனக்குள் அதில் இருந்த நடனத்திற்கான நுணுக்கங்களோ அல்லது அந்த நடனத்திற்கான கூறுகளையோ என் கண் குன்னுற்று நிற்கவில்லை. அவள் ஆடிய பாடலில் ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொரு சிவமாகத்தான் எனக்கு தெரிந்தாலே ஒழிய நான் இங்கு அந்த நடனத்தின் நுணுக்கங்களை நான் ஆராய்ந்து உட்காரவில்லை. அதுபோல இன்று ஆசிரிய பெருந்தகையாக இவர்களை பாராட்டினால் இதுவும் கூட நான் என்னையே பாராட்டிக் கொள்வது போலத்தான். இவர்கள் ஒவ்வொருவரின் வளர்ச்சியையும் நான் ஒவ்வொரு அணுவாக கண்ணுற்று அவர்கள் வளர்ச்சி என் வளர்ச்சியாகவும், அவர்களது உயர்வு எனது உயர்வாகவும், அவர்களது வெற்றி எனது வெற்றியாகவும் தான் நான் பார்த்து வருகின்றேன். அந்த வகையில் இன்று அபிநயஸ்ரீ ஆகட்டும், இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய ஆனந்தவள்ளி அவளது சகோதரியாகட்டும், அந்த இரு சகோதரிகளும் எப்பொழுதும் எங்களது நேர்பார்வையில் இறையருளில், ஏனென்றால் எத்துணை இந்த நிமித்தம் என்ற ஒரு வார்த்தையினை கூறுவார்கள். சிவம் எங்கெல்லாம் இருக்கும், தேடி அலைவோமா? இல்லை இல்லை, உனக்குள் தான் இருக்கின்றது என்றுதானே அத்துணை பெருந்தகைகளும் அத்துணை சிவனடியார் பெருமக்களும் கூறினார். எதை தேடுகின்றோம்? ஒவ்வொரு நாளிகையும் ஒவ்வொரு நேரமும் நாம் சிவத்தை தேடுவது போல உள்ளிருக்கும் சிவத்தை உருப்பெருக்கி காட்டி அந்த சிவத்தை பார்க்கும் பொழுது நாமே சிவமாக அமர்ந்து விடுவோம் என்பது மாத்திரம்தானே சிவத்தின் ஆனந்தமான ஒரு கருத்து. அதைத்தான் இந்த குழந்தைகளிடமும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் ராஜலட்சுமி திருக்கோவிலுக்கான இறையார் பெருமானுக்கான உபகரணங்களை வழங்கி வருகின்றார். இங்கோ வாதவூர் அடிகள் என்பார் திருவாசகத்தை எங்கள் திருவாத ஊரில் இருந்து புறப்பட்டு உலகம் முழுக்க ஓங்கி ஒலிக்கும்படியாக சிவச்சமயத்தை அவர் உலகமெங்கும் பரப்பி வருகின்றார். அவரது அடியார் பெருமக்களும் நண்பர்களாம் எல்லாம். உண்மையில் எனக்கு முகமறியாத எத்தனையோ சிவனடியார்கள் இங்கு இருக்கின்றீர்கள். நான் வணங்கி மகிழ்கின்றேன். மேடையில் ஆடும் பொழுதெல்லாம் எனது வயதை மறந்து எத்தனையோ வயதில் இருப்பவர்கள் அப்பர் திருத்தாண்டகத்திற்கு உருகி போய் நிற்பார்கள். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னை அவனுடைய ஆரோர் கேட்டால் பெம்மான் அவனுக்கே பிச்சியானால் என்று என்னைத்தான் நான் தேடி அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தால் ஒரு திருநங்கையின் வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு பாருங்கள். அப்பர் திருத்தாண்டகம் பொருந்தி போகும். தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால், எங்களது நாமம் எங்களுக்கு இல்லையே. தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே எனும் பொழுது நான் ஒவ்வொருவரையாக பார்த்து கேட்பேன், உங்களுக்கு என்னை தெரிகின்றதா? நான் யார்? என் பெயராவது உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? என் பெயர் எனக்கே மறைந்து விட்டது. எங்கே இருக்கின்றது அந்த சிவம்? எங்கே இருக்கின்றது அந்த சிவம் என்று சுற்றி சுற்றி பார்க்கும் பொழுது எங்கோ ஒரு இடத்தில் டமரு கேட்கின்றது, எங்கோ சங்கநாத
நாதம் கேட்கின்றது. என்னை சுற்றி சமீபத்தி விட்டான். நான் தேடி வந்தவன் இங்கோ எங்குதான் அந்த புற்றிடம் கொண்ட நாதன் திருவாதூரன் இருக்கின்றான், திருவாரூரன் இருக்கின்றான். என்னிடம் விளையாடாதே என்று சுற்றி 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 பார்க்கும் பொழுது என் அருகாமையில் கேட்கின்றது, இதோ பக்கத்தில் கேட்கின்றது, இதோ என் உடலில் சிலிர்ப்பு ஏற்படுகின்றது. ஆஹா, இது எங்கே இருக்கின்றது? எனக்குள் அல்லவா கேட்கின்றது. என் இதய துடிப்பே அவனது உடுக்கை நாதமாக இருக்கின்றதே. இங்கே வைத்துக் கொண்டா நான் எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கின்றேன். ஐயோ, உள்ளே இருக்கின்றானே, நான் எப்படி கண்டறிவேன்? என்னுள்ளேயே வைத்துக் கொண்டு என்னாலேயே கண்டறிய முடியவில்லையே என்று நம் ஐம்புலனையும் ஒடுக்கி ஐங்கார மந்திரமான ஓம் நமசிவாய என்ற ஐம்பொருள் தத்துவத்தை உள்ளடக்கி அவனையே சிந்தித்த பொழுது அந்த சீவம் சகசிராகாரத்தின் வழியாக சிவனாகி போனு நான் என்பது மறைந்து சிவம் என்பது நின்றது. இதுதான் திருத்தாண்டகத்தின் அருள் என்பது போல இன்று குழுமி இருக்கும் அம்பர்வர் மக்களாகட்டும், இங்கு நிகழ்த்தி இருக்கும் திருவாதவூர் அடிகளாகட்டும், அவரது இணையராகட்டும், தாய்மாவாகட்டும், அல்லது இங்கு குழுமி இருப்பவர்களாகட்டும், அத்துணை பேரும் சிவம் 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 என்று அரட்டி அந்த சிவத்தையே நினைக்கும் இந்த பல்கலைகளை ஆதரிக்க வேண்டும். பெருமான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எங்களை எத்தனையோ சோதனைகளுக்கு ஆட்படுத்தித்தான் இந்த முள்ளையெல்லாம் கடந்து வா, இங்கே உனக்கு ரோசா மெத்தை வச்சிருக்கேன்னு சொல்லுவார். அந்த ரோசா மெத்தையை முள்ளெல்லாம் கடந்து சிவாய மந்திரத்தை சொல்லி போய் சேர்ந்த பொழுது அடுத்தும் இன்னும் தூரம் நின்று கூப்பிடுவார். அருட்பாலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கும் உனக்கும் விஷைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோன்னு. அது ஆடுற பொழுதெல்லாம் நான் உருகி ஆடுறனோ இல்லையோ எல்லாரும் கரைஞ்சு போயிடுவாங்க. ஏன்னா அங்கே சாமியும் நானும் தோழனாகி போயிடுவோம். எனக்கு அவரை பார்த்தா சிரிப்பு வரும். அவரும் அனாதி, நானும் அனாதி. என்னையும் நீங்கள் ஆணுலையும் பொண்ணுலையும் சேர்க்க மாட்டீங்க, நீங்கள் அவரையும் சேர்க்க முடியாது. அவரும் தாயுமிழி தந்தையுமிழி, நானும் தாயுமிழி தந்தையுமிழி. அவரையும் நீங்கள் கேலிதான் பண்ணுறீங்க, என்னையும் கேலிதான் பண்ணுறாங்க. அவரும் பார்க்க தோற்றப்பொழிவாக இருக்கிறாரு, நானும் தோற்றப்பொழிவாக இருக்கிறேன். முன்னை பரம்பொருட்கு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும பேர்த்தும பெற்றியனேங்கிற மாதிரி சாமியும் நானும் இப்போ இல்லை, இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் கூட புதுமையாக நிச்சயமாக அவரது படைப்பாகத்தான் இருப்போம். எங்களது வெள்ளியம்பலம் அறக்கட்டளை எதனை நின்று எதனை பெற்றோமோ அதனை அதற்கே அர்ப்பணித்தல் எனும் ஒரு உயர்ந்த எண்ணத்தினில் இந்த இறைவன் எங்களுக்கு என்னவற்றையெல்லாம் கொடுத்தாரோ அவற்றையெல்லாம் அந்த அறக்கட்டளைக்கு நாங்கள் சமர்ப்பித்து அந்த அறக்கட்டளை மிகச் சிறப்பாக திருநங்கையரை சிவநாமம் கூறச் செய்து அவர்களை சிவனருளுள் ஓய்வித்தும் அதே போல விளிம்பு நிலையில் இருக்கும் மக்களை ஒருங்கிணைத்து எங்களுக்கு தெரிந்த கலைகளை அவர்களுக்கு புகட்டியும் நாங்கள் எங்களால் இயன்ற அளவினில் செய்து வருகின்றோம். இந்த நல் வாய்ப்பிற்கு நன்றி கூறி விளைகின்றேன். நன்றி, வணக்கம்.